இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பொய்களை மட்டுமே கூறி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். திமுக உறுதி அளித்தபடி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி எதுக்கு செல்வது தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள் திட்டத்துக்கு நானா சொல்லிட்டு வந்தேன், நிதிபதி சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் இருக்கிறார். கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தரப்படும். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த உரிய தண்டனை வழங்கப்படும். பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு. விசாரித்து தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மாநிலத்தில் ஆட்சி மத்தியில் 39 எம்பிக்கள் வைத்தும் தன்னால் சாதிக்க முடியாததை அதிமுக செய்துவிட்டதே என்று முதலமைச்சருக்கு வயிற்றெரிச்சல் என இபிஎஸ் விளாசல். மக்களுக்கும் மாநிலத்திற்கும் நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களை 2026 நிச்சயம் மக்கள் ஏற்கப் போவது இல்லை என காட்டம். பொள்ளாச்சி வழக்கில் அதிமுகவினரை காப்பாற்ற முயற்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. பச்சை பொய்கள் பேசுவதில் பழனிசாமிக்கு நிகர் பழனிசாமிதான் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவர் என்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பில் திமுக அதிமுக என உரிமை கோருவதில் நியாயம் இல்லை என திருமாவளவன் கருத்து. வலுவான ஆதாரங்கள் இருந்ததால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. திமுக அதிமுக அல்லது விசிக என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை. சான்றுகள் வலுவாக இருந்தன. குறிப்பாக செல்போன்கள் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடி. சிபிசிஐடியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றின் அடிப்படையில் ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரணை. ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. கிண்டி ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அணி தொடர்வது குறித்து நாளை முடிவு செய்யப்படும். ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் சென்னையில் பேட்டி. அதாவது நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டான் அண்ணன் ஃபைனலா சொல்லுவார். மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் சொல்றது கேளுங்க. நாளைக்கு ஈவினிங் சொல்லுவார். முக்கியத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு? பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை முன்னிட்டு சென்னையில் பாஜக சார்பில் பேரணி. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 100கணக்கானோர் நடைபயணத்தில் பங்கேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முப்படை தளபதிகள் சந்திப்பு. பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பின் அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை.
பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 1,25,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல். நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்க நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். ஸ்ரீஹரிகோட்டாவில் 3,985 கோடி மதிப்பீட்டில் 3வது ராக்கெட் ஏவுதளம். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நாட்டின் 6வது செமிகண்டக்டர் ஆலைக்கு பாதுகாப்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 3,706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உத்தரப்பிரதேசத்தில் 5 ஆலைகள் அமைய உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். சவுதி முதலீட்டாளர் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. பெஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் துருக்கி, அஜர்பைஜான் நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளித்ததன் எதிரொலி. இரு நாடுகளுக்கும் சுற்றுலா செல்வதற்கான இந்தியர்களின் முன்பதிவு 60 விழுக்காடு சரிவு. இந்தியாவின் ட்ரோன் எதிர்ப்பு ராக்கெட் பார்கவஸ்திரா பரிசோதனை வெற்றி. ஒடிசா மாநிலம் கோபால்பூரில் ஒரே நேரத்தில் 2 பார்கவஸ்திரா ராக்கெட்டுகளை ஏவி இந்திய ராணுவம் சோதனை. எல்லை தாண்டி பாகிஸ்தானிடம் சிக்கிய இந்திய ராணுவ வீரர் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. 20 நாட்களுக்கு பின் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் எல்லை பாதுகாப்பு படை வீரர் PK ஷா. உச்சநீதிமன்றத்தில் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சத்தீஸ்கர் மாநிலம் கரேகுடா மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம். குழந்தைகள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. ராணுவ அதிகாரி ஷோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் விஜய் ஷாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளை தமிழக அரசை மேற்கொள்வது தொடர்பான சட்டம் அரசிதழில் வெளியீடு. சென்னை அண்ணா பல்கலை வேந்தர் கவர்னர் என்ற சொல்லை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அரசு என்று பெயர் சேர்க்க உத்தரவு. நாளை மறுநாள் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே வெளியாகிறது. செஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் 167 மாணவர்கள் வேதியியல் பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்ததால் சர்ச்சை. இதுகுறித்து தனி விசாரணை குழு அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகை நமிதா சாமி தரிசனம். ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நமது ராணுவ வீரர்கள் நலம் பெற வேண்டி சிறப்பு வழிபாடு. பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி புகார் மனு. தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆன்லைனில் கோரிக்கை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 9 மாத குழந்தை உயிரிழப்பு. அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம். போக்சோ வழக்கில் கைதான கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜுக்கு நிபந்தனை ஜாமீன்.
சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் தாக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. புதுக்கோட்டை ஆட்சியர், மத்திய மண்டல ஐஜி, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க ஹைகோர்ட் கிளை ஆணை. சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐடி ஊழியருக்கு பாலியல் தொல்லை. மது போதையில் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டை பகுதியில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு மனைவியுடன் ஜவுளி வியாபாரி தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவு என முதற்கட்ட விசாரணையில் தகவல். புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். ஏராளமான திருநங்கைகள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. காரைக்குடி அருகே சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய இரட்டை மாட்டு வண்டி பந்தயம். சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டுகளித்த பார்வையாளர்கள். காரைக்குடி அருகே பாரம்பரிய முறையில் நடந்த ஊத்தா மீன்பிடி திருவிழா. 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உற்சாகமுடன் பங்கேற்பு. திண்டுக்கல், நீலகிரி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த மழை. கடுமையான வெப்பத்திற்கு இடையே பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. கர்நாடக மாநிலம் கலபுரகி கிம்ஸ் அரசு மருத்துவமனையின் லிப்டில் சிக்கிய ஊழியர்கள். 1.5 மணி நேரத்திற்கு பின் 9 ஊழியர்களும் பத்திரமாக மீட்பு. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா, உக்ரைன் இடையே நாளை அமைதி பேச்சுவார்த்தை. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடைபெறும் பேச்சில் புதின், ஜெலன்ஸ்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்ப்பு.